வணக்கம் நண்பர்களே, உங்கள் நிதி வாழ்க்கையை மாற்ற வேண்டும் மற்றும் பணம் தொடர்பான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை எவ்வாறு கையாள வேண்டும் மற்றும் சேமிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றதா? நீங்கள் வருமானம் அதிகரிக்க, கடன் சுமைகளை குறைக்க மற்றும் செல்வத்தை கட்டியெழுப்ப விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இன்று நாம் பார்ப்பதாவது 7 சிறந்த பணம் தொடர்பான குறிப்புகள் மற்றும் சைக்காலஜி. இது உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க உதவும், அதே நேரத்தில் உங்கள் அன்றாட வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வரும். இந்த வீடியோவின் இறுதியில் பணம் தொடர்பான புரிதலை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். தொடர்ந்து எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலாவது குறிப்பு, செலவுகளை கண்காணிக்கவும். உங்கள் வருமானம் எங்கே செலவாகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம் பணம் எங்கு செலவாகின்றது என்பதை புரிந்து கொள்வது மிக முக்கியம். ஏனெனில் நாம் எதற்காக பணத்தை செலவிடுகிறோமோ அந்த செலவுகளிலிருந்து நமக்கு முழுமையான பயன்பாடு இருக்குமா என்பதையும் கணக்கிட வேண்டும். இரண்டாவது குறிப்பு, பல வருமான வழிகளை உருவாக்குங்கள். உங்கள் பணம் ஒரே வழியில் கிடைத்தாலும் அதை மட்டும் நம்பாமல் புதிய வாய்ப்புகளை உருவாக்குங்கள். பல வருமான வழிகளை உருவாக்குவது உங்கள் நிதி நிலையை பலவீனங்களிலிருந்து பாதுகாக்க உதவும். பேசிவ் இன்கம் மூலம் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்யுங்கள். உதாரணமாக ஆன்லைன் சர்வீஸ் அல்லது பொருட்கள் விற்பனை, ஆன்லைன் டீச்சிங். உங்கள் திறமைக்கு ஏற்றாற்போல் துறையை தெரிவு செய்யுங்கள். புதிய திறன்களை கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தி வருமானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இவை அனைத்தும் உங்களின் நிதிநிலையை மேம்படுத்த உதவும் வழிகள். மூன்றாவது குறிப்பு, கடன் சுமையை குறைத்து கொள்ளுங்கள். தவிர்க்க முடியாத கடன்களை முதலில் செலுத்துங்கள். கடன் எடுத்து அதை செலுத்துதல் என்பது பெரும்பாலும் நமது நிதிநிலையை பாதிக்கும். அதனால் முதலில் அதிக வட்டி விகிதம் கொண்ட கடன்களை தீர்க்க வேண்டும். உங்களுக்கு உள்ள கடன் வகைகளை பட்டியலிடுங்கள். உங்கள் அனைத்து கடன்களையும் பட்டியலிட்டு அவற்றின் வட்டி விகிதங்கள் மற்றும் தொகைகளை பார்க்கவும். இவ்வாறு செய்யும்போது நீங்கள் எந்த கடனுக்கு முன்னுரிமை கொடுப்பது என்பது முடிவு செய்ய முடியும். நான்காவது குறிப்பு, நீண்டகால திட்டங்களை உருவாக்குங்கள். பணத்தை சேமிக்க வேண்டும் என்றால் நீண்டகால திட்டங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். நீண்டகால முதலீடுகளையும் உங்கள் ஓய்வு நிலை திட்டங்களையும் சரியான முறையில் கையாளுங்கள். முதலில் நிதி இலக்குகளை தெளிவாக அமைக்கவும். உதாரணமாக, வீட்டுக்கான பணம் சேமிக்க அல்லது முதலீடு செய்ய சேமிப்புகளுக்கான திட்டம் அமைத்து ஒவ்வொரு மாதமும் சில தொகைகளை சேமிக்க வேண்டும். பொது முதலீடுகள், பங்குச்சந்தைகள், பங்கு பத்திரங்கள், சொத்துக்கள் மூலம் நீண்டகால நிதி வளர்ச்சியை உறுதி செய்யவும். உங்கள் குடும்பத்திற்கு பரம்பரையான திட்டங்களை உருவாக்கி எதிர்காலத்தில் உதவ தயாராக இருங்கள். இந்த திட்டங்கள் உங்கள் நிதி சுதந்திரத்தை அடைய உதவும். ஐந்தாவது குறிப்பு, உங்கள் வாழ்க்கையில் எளிமையை உருவாக்குங்கள். குறைந்த செலவுகள் மற்றும் குறைந்த ஆடம்பரத்துடனான வாழ்க்கையை வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எளிமையை உருவாக்குங்கள். மிகவும் பரபரப்பான வாழ்க்கை அதிக செலவுகளுக்கு வழிவகுக்கும். இதனால் உங்கள் வாழ்க்கையை எளிமைப்படுத்தி தேவையற்ற பொருட்களை தவிர்த்து கொள்ளுங்கள். எளிமையான வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிதி சுதந்திரமாகவும் இருப்பதற்கு உதவுகிறது. நீங்கள் அதிக செலவுகளை தவிர்த்து தேவையான பொருட்களை மட்டும் வைத்துக்கொண்டோ அத்துடன் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தலாம். குறைந்த செலவுகள், குறைந்த பொருட்கள் மற்றும் எளிய வாழ்க்கை முறைகள் மூலம் நீங்கள் உண்மையான மகிழ்ச்சி மற்றும் மன அமைதியை அடைய முடியும். எளிமையான வாழ்க்கை என்பது கடுமையான உழைப்பு அல்லது மன அழுத்தம் இல்லாமல் அதிக சந்தோஷம் மற்றும் நிதி சுதந்திரத்தை அடைவதற்கான வழியாக அமைகிறது. ஆறாவது குறிப்பு, உங்கள் பணத்தை இழக்காமல் பராமரிக்கவும். ஒரு நிதி திட்டத்தை உருவாக்குங்கள். நிதி திட்டம் இல்லாமல் வாழ்ந்தால் உங்கள் பணம் எங்கே செல்கிறது என்று தெரியாது. அதனால் ஒரு நிதி திட்டத்தை உருவாக்குவது மிக முக்கியம். அதை தொடர்ந்து பரிசீலிக்க வேண்டும். ஏழாவது குறிப்பு, பணத்தை பற்றிய அறிவை தொடர்ந்து வளர்க்கவும். பணம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து